ஆந்திர சிறைகளில் எந்த வழக்கிற்காக அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே சிறை வைக்கப்பட்ட 288 தமிழர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அரசு சிறப்பு பேருந்துகள் மூலம் தங்கள் ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது அவர்களிடம் ஓடும் பேருந்தில் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். திருப்பதியில் வன அதிகாரிகள் 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 288 தமிழர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதில் 288 பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்வதற்காக தமிழக அரசு சார்பில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேருந்துகளில் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களான திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது விடுதலையாயிருக்கக்கூடிய நபர்களிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எந்த ஊர் சார்? எங்களது முண்டியூர் சார், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சின்னசேலம் தாலுகா முண்டியூர் சார், கல்லுராய் மலையை சேர்ந்தவங்க சார். நாங்கள் ஏழுமலை கோயிலுக்கு வந்தோம் சார். கோயிலுக்கு வந்து எங்களை சித்தூர் பார்டரில் சார் வழிமறிச்சு எங்களை பஸ்ஸில் இதுமாதிரி பேருந்தில் சென்றுட்டு வழி மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் தமிழா தெலுங்கான்னு கேட்டாங்க சார். நாங்கள் எல்லாம் தமிழ்னு சொன்னோம் சார். தமிழ்னு சொன்னது தமிழ்காரங்களை மொத்தம் இறக்கி சார் எங்களுக்கு கொலை வழக்கை கேசி வச்சு 2 வருஷம் உள்ள சிறை தண்டனை போட்டாங்க சார் சிறையில். அதனால இந்த ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு தண்டிக்கணும் சார். 2 வருஷம் நாங்கள் உள்ளார இருந்தோம். எங்க மக்கள் குழந்தைங்களெல்லாம் படிக்க வைக்க முடியல. எங்க ஒய்ஃபிங்கெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. எங்க அப்பா சேர்த்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்களெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருந்தோம் சார். 2 வருஷம் அனுபவிச்சுட்டு இருந்தோம் சார் சிறைக்குள்ளார. அதனால இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கப்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். நன்றி சார். இதே போல இன்னும் சிலரிடம் நம் கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எந்த ஊர் சார்? விழுப்புரம் மாவட்டம் சார், சின்னசேலம் தாலுகா மேல்முண்டியூர். நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வரும்போது சித்தூர் பார்டரில் எங்களுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்கே 2 நாள் வச்சிருந்தாங்க. சித்தூரில் 2 நாள் வச்சிருந்தாங்க. அப்புறம் பிடிச்சிட்டு வந்து திருப்பி ஒரு கல்யாண மண்டபத்தில் 2 நாள் வச்சிருந்தாங்க. 2 நாள் வச்சிருந்து அப்புறம் திருப்பி கொண்டு வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி நெல்லூர் சைடில் கொண்டு போய் 6 மாசம் தனியாக வச்சிருந்தாங்க. எங்க கேஸ் பார்த்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொரு திருநெல்வேலி பேரு பொம்பளை ஒரு இதே போல உங்க சிறைகள்ல வந்து உங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய சித்திரவதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எதுவும் நிகழ்ந்ததா? ஆமா சார், எங்க பசங்களெல்லாம் படிக்க வைக்க முடியல. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒன்னும் வீட்டுல காய்ச்சி இல்லாத ஒன்னும் இல்லாத நாங்க கூலி தொழிலாளி இருந்து காடு கீடு எதுவுமே இல்லை. நாங்க கூலி வேலைக்கு போனா மட்டும் தான் 100 ரூபா. நன்றி. விடுதலையாகி இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் சுப்பிரமணியன்.